முத்து கன்னியாசான். இன்றைக்கி நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம்னா MySQL பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆல்ரெடி MySQL இன்ஸ்டலேஷன் பற்றி பார்த்துருக்கோம். MySQL இன்ஸ்டால் பண்ணி சர்வர் எப்படி கனெக்ட் பண்ணுறது, ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறது எப்படி எல்லாமே பார்த்துருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு ப்ராஜெக்ட் என்விரான்மெண்ட்டில் எப்படி வந்து MySQL யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒரு ப்ராஜெக்ட் என்விரான்மெண்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேக்எண்டுக்கு வந்து ஒரு டேட்டாபேஸ் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அந்த டேட்டாபேஸ் ஒரு அப்ளிகேஷனுக்கு டேட்டாபேஸ் கண்டிப்பாக வேணும். சரிங்களா? அப்போ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு டேட்டாபேஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ ஒரு சர்வரில் நிறைய டேட்டாபேஸ் இருக்கும். ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் ஒவ்வொரு டேட்டாபேஸ் அசைன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போது ஒரே ஒரு டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் பண்ணுறோம். அந்த டேட்டாபேஸை ஒரு பர்டிகுலர் யூஸருக்கு, ஒரு ப்ராஜெக்டில் உள்ள ஒரு யூஸருக்கு அசைன் பண்ணுறோம். சரிங்களா? ஆக்சஸ் அந்த டேட்டாபேஸை மட்டும் நம்ம என்ன கொடுக்குறோம், ஆக்சஸ் கொடுக்குறோம். ஸோ அதில் வந்து நிறையா டேட்டாபேஸ் இருக்கலாம், ஆனால் அந்த பர்டிகுலர் டேட்டாபேஸை மட்டும் அவருக்கு ஆக்சஸ் கொடுக்குறோம். சரிங்களா? அதை எப்படிங்கிறது பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ஒரு MySQL சர்வர் க்ரியேட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு MySQL சர்வர் அந்த கிளைண்ட் இன்ஸ்டால் பண்ணுறோம். install ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், MariaDB ஸ்டார் MariaDBயோட எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். இல்லைனா நீங்கள் MariaDB சர்வர் MariaDB சர்வர் ஸ்பேஸ் MariaDB அப்படின்னு கொடுக்கலாம். சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன், டைரெக்டாகவே MariaDB start.starன்னு எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். ஓகே, இன்ஸ்டலேஷன் டைம் எடுக்கும். Installation is going on. Okay, so okay, download size எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 43 MB. இன்ஸ்டலேஷன் பண்ணால் 299 MB ஸ்பேஸ் வந்து சர்வரில் எடுத்துருக்கோம். ஓகே, எஸ், MariaDB எல்லாமே பக்கமாக இன்ஸ்டால் ஆகுது. ஓகேங்களா? ஸோ MariaDB சர்வர் MariaDB எல்லாமே இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு MariaDB இன்ஸ்டால் ஆயாச்சு. ஓகே, ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், MySQL யூசர் நேம் பாஸ்வேர்ட் செட் பண்ண போகிறோம். டைப் பண்ணிவிட்டு நீங்கள் டேப்பை ப்ரெஸ் பண்ணாலே MySQL அவ்வளோ கமெண்ட் வந்து பார்த்தீங்களா. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்ம MySQLக்கு ஒரு யூசருக்கு என்ன பண்ணணும், சர்வருக்கு ரூட் யூசருக்கு பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்போ MySQLக்கு வந்து போஸ்ட் கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு MySQL செக்யூர் இன்ஸ்டலேஷன். ஸோ MySQL சர்வர் இன்ஸ்டால் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு MySQL செக்யூர் இன்ஸ்டலேஷன் கமாண்டை ரன் பண்ணி
அந்த செக்யூரிட்டி எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், ரைட்ஸு செட் பண்ணணும். ஓகே, ஸோ MySQL secure installation. என்டர் ரூட் கரண்ட் பாஸ்வேர்ட். உங்களுக்கு நார்மலாக கரண்ட் பாஸ்வேர்டு இருக்காது, ஆனால் இப்போ நான் ப்ரீவியஸாக இந்த சர்வரில் எதாவது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா பாஸ்வேர்டு இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ என்டர் பண்ணுறேன். ஸோ என்ன சொல்லுது, MySQL cannot connect local server through socket. அப்போ என்ன பிரச்சனைனா, நம்ம MySQL இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சர்வீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம சர்வீஸை ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். சரிங்களா? நான் சர்வீஸ் செட் பண்ணாமல் நான் இதுக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ சர்வீஸ் செக் பண்ணுறதுக்கு என்ன கமெண்ட்னா, சிஸ்டம் CTL சர்வீஸ் ரன் ஆகிட்டு இருக்கா என்னன்னு செக் பண்ணணும்ல. ஸ்டேட்டஸ் MariaDB தான் அதோட சர்வீஸ் நேம். சரிங்களா? ஸோ என்ன இருக்குது, MariaDB சர்வீஸ், டேட்டாபேஸ் சர்வர், என்னெல்லாம் இருக்குது, கனெக்ட் ஆகலை, சர்வீஸ் வந்து ஸ்டாப்பில் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ போய் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் MariaDB. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கணுன்னா சேம் கமாண்டு. சிஸ்டம் CTL ஸ்டேட்டஸ் MariaDB. ஓகே, ஸோ when active running. ஓகே, ஸோ இப்போ MariaDB சர்வர் ரன்னிங் மோடுக்கு வந்துடுச்சு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ரூட் யூஸர் MySQLக்கு ரூட் யூஸர் பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ MySQL அப்படின்னு என்ன ஆகும், ரூட் யூஸிங் பாஸ்வேர்ட் நோ அப்படின்ட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுக்கு வந்து பாஸ்வேர்டு ஆல்ரெடி செட் ஆகிருக்கு. நான் வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு செட் ஆகாது. ஆனால் ஆல்ரெடி ஒரு தடவை நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கனால அந்த பழைய பாஸ்வேர்டு என்ன ஆகும், செட் ஆகியே இருக்குது. ஸோ அதனால் அது வந்து பாஸ்வேர்டு வந்து இருக்குன்னு காட்டுது. சரிங்களா? ஸோ பாஸ்வேர்டு கொடுக்காம நம்ம உள்ளே போக முடியாது. ஒரு தடவை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு, ஒரு தடவை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் பாஸ்வேர்டு எல்லாம் செட் பண்ணிட்டீங்க, எல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரிமூவ் பண்ணாலும் என்ன பண்ணாலும் அந்த பாஸ்வேர்டு நீங்கள் திருப்பி அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திருப்பி இன்ஸ்டால் பண்ணாலும் அந்த பாஸ்வேர்டு செட் ஆனது அப்படியே தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால தான் பாஸ்வேர்ட் காட்டுது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா என்ன ஆகாது, பாஸ்வேர்ட் கேட்காது. சரிங்களா? ஸோ இப்போ பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே போகணுன்னா என்ன பண்ணணும்னா, MySQL -u root -p என்ன பாஸ்வேர்ட் கொடுத்துருந்தேன்னா, இதுக்கு முன்னாடி நான் ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துருந்தேன். இந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ உள்ளே போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, இது வந்து உங்களுக்கு பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே போகிறது எப்படி செக் பண்ணுறதை காமிச்சேன். சரிங்களா? அதோட வெளியே வந்து /q கொடுத்தீங்கன்னா வெளியே வந்துடும். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு சர்வர் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, போஸ்ட் இன்ஸ்டலேஷன் சில கான்ஃபிகரேஷன்லாம் செட் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு என்ன கமாண்ட் தான், மையை ப்ரெஸ் மை டைப் பண்ணிவிட்டு டேபை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா MySQL கமெண்ட்ஸ் எல்லாமே வரும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. அதில் MySQL செக்யூர் இன்ஸ்டலேஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த கமாண்டை நீங்கள் ரன் பண்ணணும். ஓகேங்களா? MySQL _secure installation. Okay, then enter. Okay, so current password இருந்தால் current password கொடுங்க. நான் ஆல்ரெடி நான் பாஸ்வேர்ட் செட் பண்ணியிருக்கேன், அதனால் கரண்ட் பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணுவோன்னா, ரூட் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ண போகிறேன். கரண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கேன். ஸோ நான் அதை டைப் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணணும், சேஞ்ச் ரூட் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணால் கேட்கு, நான் எஸ்ன்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ நான் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே,
புதுசாக ஒரு பாஸ்வேர்டு கொடுக்கணும். ஓகே, சரி, ஓகே. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அனானிமஸ் யூசர்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த யூசர்ஸ்க்கு பாஸ்வேர்டெலாம் கிடையாது, சில பர்டிகுலர் ரைட்ஸ்லாம் இருக்கும். சரிங்களா? அந்த டேட்டா பேஸ்லாம் எல்லாமே அவரால் ரன் பண்ண முடியும். சரிங்களா? அதில் நம்ம டெஸ்ட் டேட்டா பேஸ் இருக்கும். ஸோ எல்லாமே அவரால் ரன் பண்ணி பார்க்க முடியும். சரிங்களா? இன் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் இஸ் நாட் அட்வைசபிள் ஃபார் அனானிமஸ் யூசர்ஸ். ஓகே, ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ரிமூவ் அனானிமஸ் யூசர்ஸ் பண்ணவான்னு கேட்குது, நம்ம எஸ்ன்னு கொடுத்துறோம். ஓகேங்களா? நோன் கொடுத்தீங்கன்னா அது இருக்கும், எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். ரைட். அப்புறம் டிஸ்அலோவ் லூப் ஆஃப் லாகின் ரிமோட்லி. பொதுவாக ப்ரொடக்ஷனில் இருக்க சர்வரை என்ன பண்ண மாட்டாங்க, ரிமோட்டில் அலோவ் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் கேட்குது. டிஸ்அலோவ் ரூட் லாகின் ரிமோட்லி அப்படின்னா ரூட் லாகினை வந்து டிசேபிள் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குது. சரிங்களா? ஸோ வந்து நம்ம ரிமோட் ஆக்சஸ் கொடுக்க வேண்டாம். சரிங்களா? ஸோ அதனால் எஸ்ன்னு கொடுத்துடலாம். கொடுத்திங்கன்னா உங்கள் ரிமோட்டில் இந்த சர்வரை எடுக்க முடியாது. நம்ம அதுக்கப்புறம் சில கமெண்ட்ஸ் கொடுத்து ஒரு பர்டிகுலர் யூசருக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், ஆக்சஸ் கொடுக்கலாம். ஓகே, எஸ் கொடுத்துட்டோம். அப்புறம் ஒரு சர்வர் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டேட்டா பேஸ் வந்து ஒன்று இருக்கும். சரிங்களா? அந்த டெஸ்ட் டேட்டா பேஸை ரிமூவ் பண்ணுவான்னு கேட்க எஸ் கொடுத்துருங்க. ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டில் இஸ் நாட் டெஸ்ட் டேட்டா பேஸ் தேவையில்லை நமக்கு. சரிங்களா? இது எல்லாமே நான் உங்கள் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் பேஸ் தான் உங்களை சொல்லியிருக்கிறேன். ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டில் என்ன மாதிரி செட்டப் இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி செட்டப் நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா நாளைக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். சரிங்களா? ஸோ ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் பேஸ் பண்ணி தான் இந்த ட்ரைனிங் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், டெஸ்ட் டேட்டா பேஸை ரிமூவ் பண்ணிடுறோம். ரைட். ஸோ போஸ்ட் இன்ஸ்டலேஷன் எல்லாமே மேக்ஸிமம் செக்யூராக நம்ம செட் பண்ணியாச்சு. செட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா எல்லாமே ஒரு டேபிளில் தான் இருக்கும். ஸோ அந்த டேபிளில் தான் நம்ம எல்லாம் என்டர் பண்ணிவிட்டோம். ஸோ ஒரு டேபிள் ஒரு தடவை ரீலோட் பண்ணால் தான் அந்த கான்ஃபிகரேஷன் எல்லாமே செட் ஆகும். அதுதான் கேட்குது, ரீலோட் ப்ரிவிலேஜஸ் டேபிள்ஸ் நவ். எஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ எல்லாமே உங்களுக்கு பக்காவாக செட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ போயிட்டு நீங்கள் MySQL -u ரூட். நான் இப்போ வேறு எதுவும் யூஸர் கிடையாது, ஒரே ஒரு யூஸர் தான் இருக்காரு, அவர் தான் ரூட் யூஸர், அதாவது அட்மின் யூஸர். ஓகேங்களா? -p அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்ட் கேட்கும். நம்ம பாஸ்வேர்ட் செட் பண்ணியிருக்கோம், பக்காவாக வந்தாச்சு. ஓகேங்களா? இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு யூஸர் க்ரியேட் பண்ணி அந்த யூஸருக்கு ஒரு டேட்டா பேஸ் ஆக்சஸ் கொடுக்க போகிறோம். சரிங்களா? அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா போய் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ என்ன பண்ண போகிறோம், இப்போது ஒரு யூஸர் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, create user create user 1. ஓகே, என்ன பண்ணலாம், யூஸரை வந்து சிங்கிள் கோட்டில் கொடுக்கணும். டபுள் கோட்லாம் கொடுத்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. அட்டு லோக்கல் ஹோஸ்ட். ஓகேங்களா? லோக்கல் ஹோஸ்ட்னா இந்த மிஷினுக்கு மட்டும் ஆக்சஸ். லோக்கல் ஹோஸ்ட். ஓகே, ஒரு யூஸர் க்ரியேட் பண்ணுறோம், அதுக்கு லோக்கல் ஹோஸ்ட் ரைட்ஸ் கொடுக்குறோம். அப்புறம் என்ன பண்ணுறோம், பாஸ்வேர்ட் ஐடென்டிட்டி கரெக்டாக ஸ்பெல்லிங்கு பை அதே பாஸ்வேர்டாக கொடுத்துருவோம், நம்ம மறக்காதில்ல. பட் ப்ரொடக்ஷன் ரூமில் இந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க, வேறு மாதிரி பாஸ்வேர்டு, அதாவது அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அந்த மெத்தடெலாம் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவோம் கொடுப்போம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், பாஸ்வேர்ட்
ஒரு யூசர் க்ரியேட் பண்ணி அவருக்கு லோக்கல் ஹோஸ்ட் ரைட்ஸ் கொடுத்து பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே, சூப்பர். ஸோ 2 யூசர் க்ரியேட் பண்ணுவோம். அப்போ தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும், நல்லா டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டி சொல்ல முடியும். 2 ஓகே. ஸோ 2 யூசர் க்ரியேட் பண்ணியாச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுவோம். க்ரியேட் டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுற என்ன கமெண்ட்னா க்ரியேட் டேட்டாபேஸ் டெஸ்ட் 1, அதே இதில் டெஸ்ட்டு 2. ஓகே, ஸோ 2 டேட்டாபேஸ் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ யூசர் 1க்கு அந்த டெஸ்ட் 1 டேட்டாபேஸ் ஆக்சஸ் கொடுக்குறோம், யூசர் 2க்கு டெஸ்ட் 2 டேட்டாபேஸ் ஆக்சஸ் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், அந்த டேட்டாபேஸ் டெஸ்ட்டுக்குள்ளே ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுவோம். சரிங்களா? இந்த டேட்டாபேஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ் கமாண்டு தான். சரிங்களா? எல்லாத்துக்கும் SQL எல்லாமே ஒன்று தான். யூஸ் டெஸ்ட் 1. ஓகே, ஸோ ஒரு டேட்டாபேஸ் உள்ள நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போது அந்த டேட்டாபேஸுக்குள்ளே ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் டேபிள் T1 அப்படின்னு க்ரியேட் பண்ணுறோம். ஒரு 2 இது கொடுக்குறோம், யூநேம், ஓகே, வார்கார். யூநேம்ங்கிறது அந்த ஒரு ஃபீல்டோட நேம், வார்காருங்கிறது டேட்டா டைப். சரிங்களா? அப்புறம் ப்ராக்கெட்டில் கொடுக்குறது லென்த்து, ஸோ 20. ஓகே, கமா ஐடி. ஓகே, அதுவும் என்ன பண்ணுறோம், வார்காருங்கிறது டேட்டா டைப். சரிங்களா? உள்ளே கொடுக்குறது லென்த்து. க்ளோஸ் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், என்ன SQL சின்டாக்ஸில் தப்பு இருக்குது. ஓகே, ஸோ டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கே தப்பு இருக்குது இல்லையா? க்ரியேட் டேபிள் தானே கொடுத்தேன். டேபிள் மிக எரர் மேனுவல் டேட் கரெக்ஷன் மரியாதைக்கு செல்வதற்கு ரைட்டிங் நியர். என்ன தப்பு, என்ன தப்பு சொல்லுங்க பார்ப்போம். என்ன தப்பு, தப்பு பண்ணலன்னா நமக்கு முடியாது. என்ன தப்பு பண்ணிருக்கேன் சொல்லுங்க. ஒரு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணலாம் பாருங்க. என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ப்ராக்கெட் பேரண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம், அதை வந்து க்ளோஸ் பண்ணோம்ல, க்ளோஸ் பண்ணல, சாரி ஹைட்டு பண்ணுறோங்க, தூக்கு கலகம். ஸோ இப்போது என்ன பண்ணுறோம், இப்போது பக்காவாக ஒரு டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. சரிங்களா? லாஸ்ட் டைம் என்ன பண்ணோம், நம்ம ஒரு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணல, அதனால் எரர் வந்துட்டு. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம், 2வது டேட்டாபேஸ் உள்ள ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறோம். டெஸ்ட்டு 2, சாரி டெஸ்ட்டு 2. ஓகே, இப்போது 2வது டேட்டாபேஸ்க்குள்ளே ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுவோம். யூஸ். ஸோ என்னென்ன டேட்டாபேஸில் இருக்க கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒன்று பண்ணிட்டோம். ஸோ டேட்டாபேஸஸ் கொடுத்தீங்கன்னா என்னென்ன டேட்டாபேஸுக்குன்னு லிஸ்ட் அவுட் ஆகும். சரிங்களா? நம்ம டெஸ்ட் 1, டெஸ்ட் 2,
அண்ட் டெஸ்ட் டிபி ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணிவிட்டேன், அது வருது. இப்போ நம்ம டெஸ்ட் 1க்கு என்ன பண்ணிட்டோம், ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ டெஸ்ட் 2 டேட்டாபேஸ்க்கு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுவோம். சரிங்களா, யூஸ் டெஸ்ட் 2. ஓகே, create table t2 uname field name data type varchar. இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா லென்த்து, அடுத்து வந்து ஐடி, டேட்டா டைப்பு varchar, லென்த்து அதே 20 கொடுத்துருவோம். என்ன பண்ணோம், போன தடவை என்ன பண்ணோம், இதை க்ளோஸ் பண்ணாமல் இது பண்ணோம். ஸோ இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிப்போம். சரிங்களா, பேரண்டிஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம், அதை க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ என்டர். ஸோ 2 டேபிள் க்ரியேட் பண்ணியாச்சு. சரிங்களா, இப்போ ஸோ டேபிள்னு போட்டிங்கன்னா டெஸ்ட் டேட்டாபேஸ்க்குள்ளே ஒரு டேபிள் க்ரியேட் ஆகிருக்கும். டெஸ்ட் T2 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி யூஸ் டெஸ்ட்டு 1 போட்டிங்கன்னா டெஸ்ட் 1 மாறிடுச்சா, அதில் தெரியுது பாருங்கள், மரியா டிவிக்கு அப்புறம் டெஸ்ட் 1. இப்போ இதில் போயிட்டு நீங்கள் ஸோ டேபிள்ஸ் கொடுத்தீங்கன்னா T1 இருக்கும். ஓகே, சரி, ஓகே. இப்போ வந்து 2 டேட்டாபேஸ் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம என்ன பண்ண போகிறோம், ரைட்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, என்னென்ன ரைட்ஸ்லாம் க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கிராண்ட் கொடுக்குறோம். அந்த டேட்டாபேஸ்க்கு கிராண்ட் செலக்ட் இந்த ரெண்டும் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஆல் ப்ரிவிலேஜஸ், எல்லா ப்ரிவிலேஜஸும் ஒரு டேட்டாபேஸை வந்து கிராண்ட் பண்ணுறது, செலக்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு கொடுக்கணும் அந்த யூஸருக்கு. அதுக்கப்புறமா அந்த யூஸருக்கு எல்லா ப்ரிவிலேஜஸும் என்ன பண்ண போகிறோம், லோக்கல் கோஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டோம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, சிம்மெல்லாம் அவர் ரிமோட்டை ஆக்சஸ் பண்ணி அவரால் பார்க்க முடியும். லோக்கல் ஹோஸ்ட் கொடுத்தீங்கன்னா அவர் வந்து இந்த சர்வருக்குள்ளே மட்டும்தான் அவளை ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் நம்ம அப்படி கொடுக்குறது முடியாது, ஏன்னா ஒவ்வொரு அட்மினிஸ்ட்ரேட்டர் மட்டும்தான் சர்வர் ஆக்சஸ் பண்ண முடியும். சரிங்களா, பட் யூஸரால் சர்வர் ஆக்சஸ் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுறோம், அவருக்கு அந்த பர்டிகுலர் டேட்டாபேஸ் மட்டும் நம்ம கொடுக்குறதுனால அவருக்கு வந்து ரிமோட் ஆக்சஸ் கொடுக்கலாம். சரிங்களா, ரூட் ஆக்சஸ் தான் வந்து நம்ம கொடுக்கக்கூடாது, பட் ஒரு பர்டிகுலர் டேட்டாபேஸ் மட்டும் கொடுக்கறதுனால அவருக்கு நம்ம வந்து ரிமோட் ஆக்சஸ் கொடுக்கலாம். சரிங்களா, ஸோ இப்போ நம்ம எப்படி கொடுக்குறதுன்னு பார்ப்போம். கிராண்ட் செலக்ட். ஸோ கிராண்ட்னு ஒரு கமாண்டு, செலக்ட்னு ஒரு கமாண்டு. ஆன் எதுக்கு கொடுக்கும், டெஸ்ட் 1. ஓகே, டெஸ்ட் 1 dot star to user 1. ஓகே, enter. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம், கிராண்டு செலக்ட் இந்த 2 இதுவும் டெஸ்ட் 1ங்கிற ஒரு டேட்டாபேஸ்க்கு கொடுத்துட்டோம். அந்த டேட்டாபேஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூசர் 1ங்கிற ஒரு டேட்டாபேஸ். அதுக்கப்புறமா கிராண்ட் ஆல் ப்ரிவிலேஜஸ், PRIVILEES, ஸ்பெல்லிங் கரெக்டாக பார்த்துங்க. ப்ரிவிலேஜஸ் ஆன் star ஸோ கிராண்ட் ஆல் ப்ரிவிலேஜஸ், எல்லா இதுவும் ரைட்ஸும் அவர் கொடுக்குறோம். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா டு யூசர்
1 sorry user 1 user 1 கொடுக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்கணும் கோட்டுக்குள்ளே கொடுக்கணும் ஏன்னா நம்ம இந்த ரைட்ஸ் கொடுக்க போகிறோம் என்ன ரைட்ஸ் கொடுக்க போகிறோம் லோக்கல் ரிமோட் ஆக்சஸ் கொடுக்க போகிறோம் ஸோ அதுக்கு அட்டு இந்த மாதிரி பர்சன்டேஜ் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா அதுக்கு என்னென்னா எங்கே இருந்தனால அவரால் ஆக்சஸ் பண்ண முடியும் வெறும் லோக்கல் கோஸ்ட் கொடுத்தீங்கன்னா அட் லோக்கல் கோஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும் ஐடென்டிட்டி ஃபைண்ட் by user one with grant option grant na full access அதாவது அவருக்கு இந்த எல்லா ப்ரிவிலேஜஸும் வித் கிராண்ட் ஆப்ஷனோட நம்ம கொடுக்குறோம் சரிங்களா கொடுத்துட்டு லாஸ்ட்டில் என்ன பண்ணணும் செமிகோலன் கொடுக்க மாட்டேங்கக்கூடாது ஓகே என்டர் ஸோ இப்போ வந்து நம்ம பக்காவாக ஒரு யூசர் க்ரியேட் பண்ணிட்டோம் ஸோ அதே மாதிரி என்ன பண்ண போகிறோம் யூசர் 2க்கு வந்து என்ன பண்ண போகிறோம் test2 டேட்டாபேஸ் கொடுக்க போகிறோம் சரிங்களா test2 ரெண்டு பேரும் வேறு ஒரு ப்ராஜெக்ட் ஸோ அது குரூப்பாக க்ரியேட் பண்ணி கொடுக்கணும் ஸோ அது இந்த குரூப்பு அதெல்லாம் நம்ம வந்து நிறையா டிபி அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்கும்போது பார்க்கலாம் இது வந்து ஜஸ்ட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் நம்ம பார்க்குறோம் ஸோ அதனால் இப்போ ரிமோட் ஒரு MySQL சர்வரை ஒரு பர்டிகுலராக யூசர் க்ரியேட் பண்ணி ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணி அவருக்கு எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு மட்டும் தான் நம்ம பார்க்குறோம் சரிங்களா ஸோ இப்போ வந்து ரெண்டாவது யூசருக்கு test2 அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டாபேஸ் அசைன் பண்ணுறேன் அதே மாதிரி அவருக்கு ப்ரிவிலேஜஸ் ஏற்கனவே டைப் பண்ணியிருக்கிறத மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் சில சேஞ்சஸ் மட்டும் பண்ணுறோம் யூசர் 1க்கு பதிலாக யூசர் 2 ஓகே சரி அதே மாதிரி இங்கேயும் யூசர் 2 ஓகே என்டர் ஓகே ஸோ இப்போ வந்து ரெண்டு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணி அதை வந்து ஒவ்வொரு யூசருக்கும் நம்ம ஆக்சஸ் கொடுத்தாச்சு ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் ஓகே சரி நம்ம இப்போ வெளியே வந்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த சர்வர்லேயே செக் பண்ணி பார்க்கணும் இல்லையா ஓகே MySQL யூசர் யார் user 1 -p ஓகே பாஸ்வேர்டும் என்ன கொடுத்துருக்கோம் user 1 ஓகேங்களா ஸோ இப்போது அந்த user 1 உள்ள யூசர் உள்ள டேட்டாபேஸ் மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் ஸோ டேட்டாபேஸ் போட்டு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா அவருக்கு test1 மட்டும் நம்ம ஆக்சஸ் பண்ணோம் ஆக்சஸ் கொடுத்தோம் அது மட்டும் தான் அவருக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது மற்ற test2 MySQL எதுவுமே அவருக்கு தெரியல ஓகே ஸோ இப்போ வந்து டேபிள்ஸ் போட்டிங்கன்னா T1ங்கிற ஒரு டேபிள் மட்டும் அவருக்கு ரைட்ஸ் இருக்கும் ஓகே ஏன் வரல சொல்லுங்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு டேட்டாபேஸை வந்து ஓப்பன் பண்ணணும் யூஸ் test1
ஓகே. ஸோ இப்போ போயிட்டு ஷோ டேபிள்ஸ் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், ஒர்க் காட்டுது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பக்காவாக ஒரு யூஸருக்கு ஒரு டேட்டாபேஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணி டேபிள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இன்னொரு யூஸர் நம்ம க்ரியேட் பண்ணலாம், அவருக்கு என்ன சைன் ஆகி பார்க்கணுமா அதையும் பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், யூசர் 2 போகிறோம். யூசர் 2 என்டர் பாஸ்வேர்ட் நம்ம யூசர் 2 செட் பண்ணலாம். ஸோ போயாச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஷோ டேபிள்ஸ் டேட்டாபேஸ் கொடுத்தீங்கன்னா அதில் என்ன ஆகும், test2 இருக்குது. test1 வராது, ஒன்லி test2 மட்டும்தான் அவருக்கு ஆக்சஸ் இருக்கும். யூஸ் test2 என்டர். ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன T2ங்கிற டேபிள் மட்டும்தான் அவருக்கு டிஸ்பிளே ஆகும். T2 சரிங்களா? ஸோ இப்போ ஒரு 2 யூஸருக்கும் தனித்தனியாக ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ நீங்கள் MySQL ரூட் யூஸருக்குள்ளே போனீங்கன்னா அவருக்கு எல்லா ஆக்சஸும் இருக்கும். MySQL -u root, இவர் வந்து ரூட் யூஸர், இவர் தான் எல்லாத்தையும், இவர் தான் பருப்பு, எல்லாத்தையும் பார்த்துக்குவார். ஓகே. இப்போ போயிட்டு நீங்கள் ஷோ டேட்டாபேஸஸ் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், எல்லா டேட்டாபேஸும் இதில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ வந்து இது ரூட் யூஸர். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு சர்வர் பிளே தான் நம்ம ஆக்சஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது ஒரு கிளைண்டில் போய் எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஓகே. ஸோ இப்போ கிளைண்டில் நம்ம எப்படி செட் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு கிளைண்ட்டுக்கு போகலாம். ஒரு கிளைண்டில் செக் பண்ணுறோம். நம்ம CentOS 2ங்கிறது நம்ம எல்லாமே பண்ண ஒரு சர்வர். இப்போ இன்னொரு சர்வரில் போயிட்டு கிளைண்ட் ஆக்சஸ், இது ஒரு கிளைண்டாக வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம இன்னொரு லினக்ஸ் மிஷினில் இருக்கோம். ஸோ அதுலேருந்து நம்ம அந்த சர்வரை எப்படி கனெக்ட் பண்ணி பார்ப்போம். MySQL -u user 1 -p. okay, MySQL -u user 1 -p password, u na user, p na password, -h na எந்த ஹோஸ்ட். இப்போ 10. நம்ம சர்வரோட ஐபி என்னன்னா 10.0.0.38. ஓகே. ஸோ எந்த டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ண போகிறோம், test1ங்கிற டேட்டாபேஸை கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே. ஜஸ்ட் என்டர். ஸோ பாஸ்வேர்ட் கேட்குது, என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தோம், யூசர் 1. ஏன் கனெக்ட் ஆகலை, ஃபயர்வால் வந்து எனேபிள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அதை செக் பண்ணிடலாம். ஸோ ஃபயர்வால் உங்களுக்கு எனேபிள் இருந்தால் போர்ட் வந்து பிளாக் ஆகும். சரிங்களா? ஸோ அப்போ வந்து நம்ம அதை எடுத்து விடணும். ஓகே. ஐபி டேபிள்ஸ், இப்போ ஃபயர்வால் டி வரும்போது அது எப்படி நம்ம அந்த போர்ட்டை மட்டும் பிளாக் பண்ணுறதை பற்றி சொல்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு ஃபயர்வாலில் வந்து அந்த லிஸ்ட் பண்ணிங்கன்னா எல்லா பாலிசியும் உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கும். சரி பார்த்தீங்களா? ஸோ நிறைய பாலிசி வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அதனால் டெம்பரவரியாக அதை என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஃப்ளஷ் பண்ணிக்கலாம். ஃப்ளஷ் பண்ணால் டெம்பரவரியாக ஸ்டாப் ஆகும். ஓகே. ஸோ இப்போ வந்து அந்த சர்வரை நம்ம வந்து இன்னொரு கிளைண்ட்லேருந்து கனெக்ட் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. இதுக்கு என்ன கமெண்ட்னா MySQL -u user 1
யூசர் அங்கே க்ரியேட் பண்ண யூசர் -p இங்கே பாஸ்வேர்ட் -h ஹோஸ்ட் வந்து என்ன ஹோஸ்ட் கொடுத்தோம் 10.0.0.38 இதுதான் வந்து அந்த சர்வரோட ஐபி டேட்டாபேஸ் வந்து test1 ஓகே ஸோ இப்போ பாஸ்வேர்ட் கொடுத்தா கனெக்ட் ஆகிடும் சூப்பர் கனெக்ட் ஆகிடுச்சு ஓகே ஸோ அதே மாதிரி இன்னொரு யூசர் ஒன்று கொடுத்தோம் அது வந்து user2 ஸோ அதுவும் கனெக்ட் ஆகலான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் user2 டேட்டாபேஸ் வந்து test2 ஸோ இதுக்கு வேறு ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்தோம் ஸோ உங்களுக்கு 2 யூசருமே பக்காவாக இன்னொரு கிளைண்ட் மிஷின்லேருந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும் ஓகே தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ